இங்க உட்கார்ந்திருக்க? இல்லடி, நானும் பாண்டியும் சாப்பிட வந்தோம். பில்லு கொடுக்கலன்னு உட்கார வச்சுட்டாங்க. எங்க போனா பாண்டி? எங்க போனாருன்னு தெரியல. எவ்வளவு நாளாட பழக்கம்? கேக்குறதுக்கு யாரும் இல்ல நினைக்கிறியா? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேக்குறியா? என்னடா ஒரு நிமிஷம்? ப்ளீஸ் பாண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாது. உங்க தங்கச்சியை உயிருக்கு உயிரை லவ் பண்றேன். நாளைக்கு எங்க அப்பா அம்மா கூட்டு வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேட்கறேன். அப்படி நான் வரலன்னு வச்சுக்கவேன், நீ என்ன வேணாலும் பண்ணு, வெட்டி கூட போடு பாண்டி. என்ன நம்பு பாண்டி. சாரி. வாங்க 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 ஐயா, வாங்க 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 உட்காருங்க. வாங்க வாங்க உட்காரு உட்காரு. ஒதுங்கடா கொண்டா 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 வா புடுற. உட்காருங்கம்மா உட்காரு. இடத்த அடைக்கமா இந்த பக்கம். நான் பெரியவன். அப்பா காக்கா பிடிக்கிறதே உன்னுடைய வேலையா போச்சு. நல்ல பிள்ளைப்பா. உங்க பொண்ணு எங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. இருந்தாலும் சீரு செலுத்தியோட வந்தாதானே எங்களுக்கு கௌரவமா இருக்கும். இந்த வாரமா சுந்தரபாண்டி யோதாந்த புள்ள வாய்க்கு வந்துட்டு கேட்டு பிடிச்சு கைக்கு மைக்கு நீ என்ன செய்ய போறேன்னு சொன்னா தானப்பா மற்ற ஏற்பாடுலாம் பேசி முடிக்க முடியும். நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கே தெரியும், வாத்தியார் தொழிலில் பிள்ளைங்களை வளர்க்குறதே பெரிய விஷயம். எனக்கு இந்த ஒரு பொண்ணு மட்டும் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் கேட்குறதுக்கு மேலேயே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இந்த 2 பிள்ளைங்களும் இருக்குது, அதையும் நான் பார்க்கணும் இல்லைங்களா? உங்கள் வீட்டுக்கு மருமக கௌரவமாக வரணும்னு நினைக்கிறீங்க, சரி. நாங்களும் எங்கள் வீட்டு பிள்ளைய தரம் தாழ்த்தி அனுப்பிட மாட்டோம். கடனை உடனே வாங்கியாவது ஒரு 30 பவுனு 1 லட்சம் என்னால் கொடுக்க முடியும். அதுவும் எங்களுக்கு பையனை பிடிச்சிருக்குன்றதுனால நாங்கள் அதை சொல்கிறோம். அப்புறம் என்னப்பா எல்லாம் நல்லபடியாக பேசி முடிச்சிட்டோம். 30ஆம் பழத்தை மாற்றிக்க வேண்டியதானே? ஆண்டு முன்னத்தில் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு போச்சு. வேலை பார்க்குறீங்க. முதல் பிள்ளை கல்யாணத்துக்கே இப்படி பத்திரத்தை வச்சு படம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை சேர்த்து வைக்காம விட்டீங்களோ? பிள்ளைங்களை வறுமை தெரியாமல் வளர்க்குறதுலையும் அதுங்களை படிக்க வைக்கிறதுலையும் குறியாக இருந்துட்டேன். இப்போவே கடனை கப்பியெல்லாம் வாங்கிட்டீங்க. 2 பொம்பளை பிள்ளை இருக்காங்க, அதை எப்படி கரை சேர்க்க போகிறீங்க? அதுக்குள்ளே பெரியவனுக்கு வேலை வந்துடும், நானும் ரிட்டையர்ட் ஆகிடுவேன். அதில் வர ப்ராவிடன்ட் ஃபண்டு அது இதை வச்சு அதுங்களே கரை சேர்த்துருவாங்க. என்ன உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. சிவகாமி, இந்த பணத்தை பத்திரமா வைமா. ஐயோ, இது புரட்டுறதுக்குள்ளே மொழி பிதுங்கி போச்சு. இப்போவே நகைக்கு ஆர்டர் கொடுத்தா தான் கல்யாணத்துக்குள்ளே ரெடி ஆகும். ஒரு நல்ல நாளாக பார்த்து வை, ஆசிரியர்கிட்ட போயிட்டு வந்துடலாம். ராஜபாண்டி வா, நீ ஒன்று பண்ண, நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இந்த பத்திரிகை கொண்டு போய் நீயே கொடு. நீங்கள் ஐயா சொல்லம்பா, அப்பா கல்யாண வேலையை அழைஞ்சிட்டு இருக்காருன்னு அப்படியே நோட்டீஸ் மாதிரி கொடுத்து வந்துடாத. என் பொறுப்பில் இருந்து குடும்பத்தோடு வாங்கன்னு வேண்டி கேட்டுக்க, சரியா? கிளம்பு நீ. சரிப்பா. கை இந்தா. அம்மா வரமா. போயிட்டு வாப்பா. 1 2 3 4. வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது, அவன் ஆளா பறக்கிறான், அலட்டிக்காம உட்காந்துக்கிறது பாரு. எனக்கு 5 6 7 8. சிவகாமி அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். வேலை இருக்கு சொல்லுடா. உன் புருஷன் தான் என் பேச்சு கேட்க மாட்டா, நீயாவது கேளம்மா. என்ன சொல்லு. அவர் எதுக்கு பணத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு? என்கிட்ட பணத்தை கொடுத்து பார்க்க சொல்லு, டபுளா மாத்தி காமிக்கிறேன். டபுள்னா? ஆமா, 1000 ரூபாவை 2000 ரூபா மாத்தலாம். உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்குல்ல, அது என்கிட்ட கொடுத்து பாருங்க, 2 லட்ச ரூபா மாத்தி காமிக்கிறேன். அவ்வளவு பணம் கிடைக்குமா? எப்படி? அது எப்படி மேட்டர்னா, என்ன அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்க? அவன் ஜெயிலுக்கு போனது பத்தாதுன்னு குடும்பத்தையே தூக்கிட்டு போய் உள்ள வைக்க பார்க்கறான். அவன் நின்ன இடத்த ஃபெனாயில் ஊற்றி கழுவு. யோசனை சொல்றான், 1 ஆக்குறேன் 2 ஆக்குறேன்னு சொல்லி. அம்மா சொல்லுக்கெல்லாம் இங்க மரியாதை இல்லம்மா, செஞ்சு காமிக்கிறேன். டே பாண்டியே செய்டா, செய்டா, நீ செஞ்சப்பதான் தெரியும். எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுங்க, இந்த பக்கம் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தேன். பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுறியா? இதெல்லாம் கேட்கணுமா? டே மாப்பிள்ள, உன் சைக்கிள் எடுத்துன்னு போறேன்டா. எனக்கு தான் கொடுத்து வைக்கல, என் சைக்கிளுக்காக கொடுத்து வச்சுக்கேன் போ. இவளை வச்சு சைக்கிள் ஓட்டணும்னா எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் போல. எங்க அம்மா சிவகாமி வச்சு கொடுத்த மீன் குழம்பு எல்லாம் வேர்வையா போயிட்டு இருக்க. அடிக்கலாம். நீங்க பண்ற ஆயுதத்துல பேரு சோசியல் சர்வீஸா? எத்தனை குடியா கடத்திய? எத்தனை குடியா கடத்திய? ஒண்ணுக்கு டபுள் தருவியா? உள்ள வாடா, அவனை பிடிச்சு மேயிரேன். ஏறா ஏறா உள்ள. ஏய் புவனா, பாண்டி உன்னை வந்து பார்க்கலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தல, அந்த ஆட்டக்காரி சலங்கியோட சுத்துறான்.
சிவகாமி சிவகாமி கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நகையெல்லாம் ரெடி ஆயிடுச்சான். அந்த பணத்தை கூட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. என்னது இது திறந்து கிடக்கு? ஐயோ என்னங்க? ஐயோ என்னங்க? என்னாச்சு? பணத்தை நீங்க எங்கேயாவது எடுத்து வச்சீங்களா? நான் எதுக்கு எடுக்கிறேன்? உங்களை தானே கொடுத்து வச்சேன். ஐயோ காணோங்க. தள்ளு. எங்க வச்சேன்? இங்கதான் வச்சேன். எங்க? இங்கதான் வச்சேன். எங்க வச்சு தொலைச்சேன்? இங்க வச்ச பணம் எங்கெங்க போயிருக்கோம்? என் புள்ள கல்யாணம் எப்படி நடக்க போகுதோ? காணாம போல. பணம் காணாம போலடி. உன் மாமா சொன்னதை பண்ணிட்டான். 1 2 கிரெடிட் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கடை வாங்கின காசுல கை வச்சுட்டானே. கை வச்சுட்டானே. எடுத்துக்க மாட்டாங்க. அவன் தான் எடுத்துப்பான். அவன் வந்தான். உயிர் எடுக்க மாட்டான். எங்கடா பணம்? எந்த பணம்பா? எந்த பணமா? எங்க படிக்கிறீங்க? எங்கடா? என்ன பணம்? என்ன பணம்? ஏய், போடி உள்ள. பொறுப்புலாம் மெத்துறீங்க. ஏண்டா? கஷ்டப்பட்டு வாங்கற. ஏய், எங்கடா? ஏய், தள்ளு. தள்ளு விட. அம்மா தள்ளி வச்சுக்கத. என்ன பண்ண? என்னடா பண்ண அந்த பணத்தை? ஏய், சொல்டா. ஏய், சொல்டா. ஏய், பாண்டி. ஏய், கடன் வாங்கின பணம்டா. நான் வட்டி கொடுத்து வாங்கின பணம். ஏண்டா எடுத்து? எந்த பணத்தை வாங்க? போனா ச்சீ, உன் வாயில பேரை சொல்லாத. நம்பி வந்தவகிட்ட காசு வாங்கி மோசம் பண்ணிட்டு ஆட்டக்காரியோட சுத்திக்கிறேன்னு கேட்டு தான் வந்தேன். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது உன் குடும்பத்தையே ஏமாத்திருக்கேன்னு. என்ன ஏமாத்த மாட்டேன் என்ன நினைச்சியோ? இனிமே என் மூஞ்சிலே முடிக்காத. ச்சீ. ஐயோ, ஐயோ, எனக்கு வேண்டாங்க. ஐயோ, பாட்டி. ஐயோ, பாட்டி. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் நீ இங்க வரக்கூடாது. என் பொண்ணோட கல்யாணம் பணம் இல்லாம நின்னதா இருக்க கூடாது. ஒரு பணம் விழுந்து நின்னதா இருக்கட்டும். ஐயோ, வேண்டாங்க. ஏங்க, என்னங்க, என்னங்க, நில்லுங்க. அவசரப்படாதீங்க. என்னங்க? ஐயோ, வேண்டாங்க, நில்லுங்க. என்னங்க? மா, ஐயோ, மா, என்னம்மா நடந்துச்சு? ஐயோ, ஏம்மா இப்படி பாட்டி. அழுதுட்டு இருக்கீங்க எல்லாம்? குடும்பமே கெட்டு போச்சுடா. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. தங்கச்சி கல்யாணம் நடக்காதுப்பா. ஏம்மா? எதுக்கும்மா? அந்த பழா போனவன் இந்த லெட்டர்ல குடும்ப தலையத்தை மாத்தி என்னம்மா சொல்ற நீ? அப்பா கொடுங்கப்பா, அந்த லெட்டர் கொடுங்கப்பா. அப்பா, நான் ராஜபாண்டி. என் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு தெரியும். என்னை மன்னிச்சிருங்கப்பா. எதிர்த்து விட்டு மஞ்சுளாவும் நானும் வாழ்கிறதுக்காக இந்த ஊரை விட்டே போகிறோம். எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக தங்கச்சி கல்யாணத்துக்கு வச்சுருந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம இடத்த வித்தாவது தங்கச்சி கல்யாணத்தை பண்ணிடுங்க. எனக்கும் அதில் பங்கு இருக்குல்ல, அதை தான்ப்பா எடுத்துகிட்டு போகிறேன். மறுபடியும் வந்து உங்களை தொல்லை பண்ண மாட்டேன். மன்னிச்சிருங்கப்பா.